விட்டல 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 விட்டலா விட்டல 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 விட்டலா விட்டல் 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 விட்டல். என்னத்தையோ பெணாத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு மந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் சரியாயிடும். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை டெய்லி 9 நிமிஷம் சொன்னீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு எந்த ஹார்ட் ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு ஒரு உருட்டு சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஹார்ட் இஷ்யூ வரவே வராது. விட்டலா, VITTALA. இட்ஸ் சிமிலர் டு ஹார்ட் சக்கரம். அப்போ இந்த ஹார்ட்ல உள்ள எல்லா விதமான நோய்களும் தீந்துரும். அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும். ஹை பிபியை வந்து லோ பிபி ஆக்கும். பல்பிட்டேஷன்லாம் குறைச்சிரும். ஹார்ட்ல ஹோல் இருந்தாலும் அதை ரெகுலராக நீங்கள் பண்ண அந்த ஹோலே இல்லாமல் போயிடும். இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை நிறைய அது மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுது. அதனால தான் வந்து இனிமேல் ரெகுலராக ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷனையே அட்ரஸ் பண்ணணும். ஏற்கனவே பற்றி இல்லைன்னா பொலிட்டிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷனை பற்றி எழுதுகிறோம், பேசுகிறோம். அதுக்கு கொடுக்குற மாதிரியே முக்கியத்துவம் ஹெல்த் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சில பேருக்கு அது வந்து பிடிக்காம கூட இருந்தது. ஆனால் வந்து உண்மை அதுதான் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து எடுத்து வைக்கிறோம். தொடர்ச்சியாக அதை தான் பேச போகிறோம். அது மாதிரியான ஒரு வீடியோ தான் இதுவும் இருக்க போகுது. இது மாதிரியாக ஹெல்த் இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். ஒருவர் இருக்கார். அவர் பெயர் வந்து சுப்பிரமணியன் நாச்சியப்பன். அவர் வந்து ஒரு வீடியோவில் பேசுகிறாரு. அந்த வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மந்திரம் இருக்குது, ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அந்த விட்டலா 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 விட்டலா, இந்த வந்து 9 நிமிஷம் நீங்கள் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குணமாயிடும். ஹார்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்டயே போக தேவையில்லை. ஹார்ட் தொடர்பாக அனைத்து விஷயங்களும் வந்து இந்த ஒரு மந்திரமே வந்து சரி பண்ணிடும். இனிமே வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸே வராது. ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு பிளாக் இருக்குது அப்படின்னா எல்லா பிளாக்கும் ரிமூவ் ஆகிடும் இதன் மூலயமாவே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டையே இந்த மந்திரத்தின் மூலமாக அடைச்சிடலாம். ஸ்டென்ட்டெல்லாம் எதுக்கு? ஸ்டென்ட்டெல்லாம் தேவையே கிடையாது, இந்த மந்திரமே போதும் இப்படின்னெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இது எல்லாமே அவர் பயன்படுத்தின வார்த்தைகள். இந்த மந்திரத்தை சொன்னால் இது எல்லாமே நடக்குமா, ஹார்ட் தொடர்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களும் இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரியாக ஃபேமிலி லைனில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ, இது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இதெல்லாம் சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்ஸே வராது அப்படின்னெல்லாம் இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த சுப்பிரமணியன் நாச்சியப்பன் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு யோகா சொல்லித்தரும் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. இதை வந்து ஒரு லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியாக யூஎஸில் இருக்கிற சிகாகோ மாகாணத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிற இந்த விட்டலா அப்படின்றத பற்றி நம்ம தேடும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இதை வந்து இவர் மட்டும் சொல்லலை, இதை பற்றி நிறைய பேர் ஏற்கனவே கடந்த 3-4 ஆண்டுகளாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு விஷயமாக சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோலேயே இவர் இன்னொரு தகவலையும் சொல்கிறாரு. MIMERன்னு பூனேயில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு மருத்துவ நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி பேசும் மற்ற ஆட்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 1 வருஷமாக ஸ்டடி பண்ணாங்க, 1 வருஷமாக ஸ்டடி பண்ணி இதை பற்றி ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவ்வளோ டேட்டா இருக்குது, அவ்வளோ சயின்ஸ் இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து சொன்னாங்க. இவருமே கூகுளில் போய் பாருங்கள் அப்படின்னு சுப்பிரமணியன் நாச்சியப்பனும் சொன்னார். நம்ம வந்து இதை பற்றி தேடி பார்க்கலான்னு பார்த்தா எல்லாருமே கோட் பண்ணதுலேருந்து இதை பற்றி அந்த விட்டலாவை பற்றி பேசுகிற எல்லாருமே இந்த ஒரு பேப்பரை தான் வந்து கோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஏஷியன் ஜேர்னல் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் வந்திருக்கிற ஒரு பேப்பரை தான் வந்து எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. இந்த பேப்பரை எழுதின சிலர் இந்த பூனே நிறுவனத்தில் ஒரு பணிபுரியும் நபராகவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நபராக இருக்கலாமே தவிர, MIMER நிறுவனமே நீங்கள் எல்லாரும் விட்டலா பண்ணுனா எல்லாம் சரியாக போயிடும், ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தீர்வு அப்படின்னெல்லாம் அந்த நிறுவனத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே சொல்லலை. ஆனால் வந்து இவர் வந்து அந்த நிறுவனமே சொல்லிருச்சு, MIMER நிறுவனமே சொல்லியிருக்குன்ற மாதிரியாக சொன்னார். அது உண்மை இல்லை.
சரி, இந்த ரிசர்ச் பேப்பரில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மகாராஷ்டிராவில் பந்தர்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் விட்டாலா மந்தர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்களெல்லாம் வருவாங்க. அந்த பக்தர்களெல்லாம் இந்த கோயிலுக்கு வரும்போது பல ஆண்டுகளாகவே, பல 100 ஆண்டுகளாகவே எல்லாருமே வந்து விட்டலா விட்டலா விட்டலான்னு அந்த கோயிலை பற்றி, அந்த கோயிலின் கடவுளை பற்றி சாண்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் வந்து அவங்களாலெல்லாம் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அவ்வளவு தூரத்தை நடந்து வர முடிந்தது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. சமஸ்கிருத மந்திரத்தில் எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான், எல்லாமே வந்து ஒளி, அதன் மூலமாக கிடைக்கும் வைப்ரேஷன் பல நன்மைகளை உடலுக்கு பயக்கும். சமஸ்கிருதத்தில் இருந்து தான் தமிழ் உள்ளிட்ட பல மொழிகள் வந்தது அப்படின்னெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் சொல்லிட்டு, அதனால் இதை வந்து இந்த விட்டலாவை சாண்ட் பண்ணனா ஹார்ட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதோட ப்ரிமிஸே தொடங்குது. இதிலிருந்து அவங்க வந்து இந்த விட்டலா விட்டலான்னு சாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு 30 பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த 30 பேருமே ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ். அவங்கெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஹார்ட் தொடர்பான குறைபாடுகளும் கிடையாது, வேறு எந்த வகையிலையுமே அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இந்த பிளேட் வைக்கிறதோ அந்த மாதிரி கூட இல்லாத ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் தான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த 30 பேரையும் 9 நிமிடங்கள் வந்து விட்டலா 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 விட்டலான்னு சாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி சாண்ட் பண்ண சொல்லிட்டு அதற்கு முன்பாக 9 நிமிடங்களுக்கு முன்பாக அவங்களோட பல்ஸ் ரேட் என்னவாக இருந்தது, 9 நிமிடங்கள் கழித்து அவங்களோட பல்ஸ் ரேட் என்னவாக இருந்தது, அதே மாதிரியாக 9 நிமிடத்துக்கு முன்னாடி ஹார்ட் பீட் என்ன, 9 நிமிடத்திற்கு பின்னாடி ஹார்ட் பீட் என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்க. 9 நிமிடத்துக்கு முன்னாடி ஹார்ட் பீட் வந்து 82 பீட்ஸ் பெர் மினிட் இருந்திருக்கு. 9 நிமிடங்கள் இந்த சாண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 80 பீட்ஸ் பெர் மினிட் இருந்திருக்கு. அதே மாதிரியாக பல்ஸ் வந்து 77 இருந்திருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த 9 நிமிடங்களுக்கு பிறகு 73 இருக்குது. ஹார்ட் பீட்டில் 2 கவுண்ட் கம்மியாக இருக்குது, பல்ஸில் 4 கவுண்ட் கம்மியாயிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்டு, மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்து வேற என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் வந்து பெரிய பெரிய கதைகள் எல்லாம் வருது. என்னென்னா, ஹார்ட் சக்கராவை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக நாங்கள் 2 விஷயங்களை வச்சுருக்கோம். ஹார்ட் சக்கராவை ஸ்டடி பண்ணுறதுக்கு பயோஃபீல்டு வியூவர், எலக்ட்ரோ ஸ்கேனிங் மெத்தட், இது 2யும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் சக்கரானா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து பிலீஃப் பேஸ்டு தான். என்னென்னா, உடம்புல 7 சக்கரம் இருக்குது. இந்த 7 சக்கரத்தில் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது, ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. அதற்கு உண்டான தவங்கள், அதற்குண்டான ஒரு மெடிடேஷன் இல்லைன்னா வந்து ப்ரேயர், இதையெல்லாம் நீங்கள் பண்ணி இந்தந்த சக்கரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வெறும் நம்பிக்கை, மதம் சார்ந்த நம்பிக்கை. இதை எடுத்துக்கிட்டு வந்து மருத்துவத்தோட கலக்கிறாங்க. இப்போ வந்து அதில் ஹார்ட்டுக்குன்னு ஒரு சக்கரா இருக்குது. அந்த ஹார்ட் சக்கராவுக்கு பச்சை கலர் தான் அதன் குறியீடு. அந்த பச்சை கலர் சக்கராவை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வெறும் நம்பிக்கை மட்டும்தான், எதுவுமே ப்ரூவன் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் பயோஃபீல்டு வியூவரில் பார்த்தீங்கன்னா சக்கரா தெரியும், உங்களோட ஆரா தெரியும் அப்படின்றாங்க. ஆராவுமே வந்து ஒரு டீபங்க்டு தியரி தான். ஆறான்னு ஒன்று இல்லை. இப்போ ஆறான்னு இவங்க எதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு இருக்குது இல்லையா, நம்ம உடம்புக்கு சுற்றி அப்படியே நம்ம ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி ஒரு தின் லேயராக நமக்கு மேலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு ஆறா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்டுக்கதை மட்டும்தானே தவிர, அதுவும் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, மருத்துவம் எல்லாம் கிடையாது. ஆனால் அதையுமே மருத்துவம்னு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இந்த பயோஃபீல்டு வியூவரும் எலக்ட்ரோ ஸ்கேனிங் மெத்தட் மூலயமாகவும் நம்ம இதையெல்லாம் பார்க்கலாம். அப்படி நாங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த பச்சை கலருக்கு உண்டான ஹார்ட் சக்கரா வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிருக்குது, நிறையா ஹார்ட் வந்து பம்பிங் பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரியாக எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர் மெடிசன்லேயோ இல்லை சயின்ஸ்லேயோ இது எதுவுமே ப்ரூவன் கிடையாது. இது எல்லாமே வந்து போகஸ் கதைகள் தான். கிரீன் கலர் எனர்ஜி இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி ரெட் கலர் எனர்ஜி பாருங்கள், ரெட் கலர் எனர்ஜி எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது, க்ரீன் அதிகமாக இருக்குது, ரெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பர்லேயே வந்து கன்க்ளூஷனில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இது வந்து நம்ம ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வந்து பார்த்தப்போ இந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. 5% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 9 நிமிடங்கள் சாண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 5% வந்து மிகப்பெரிய விஷயம். இதுவே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ், ஏதாவது ஒரு வகையில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே இனிமேல் தான் இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இதையெல்லாம்
அவங்களுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் அந்த பேப்பர்லேயே சொல்லியிருக்காங்க. ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, இந்த ஆரா சக்ரா இது எல்லாமே உண்மை, இது இந்த பயோஃபீல்டு வியூவரு இது எல்லாமே உண்மை, இது எல்லாமே சயின்ஸு அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட, இல்லை ஒரு வாதத்துக்கு தான் அப்படி வச்சுக்கிட்டா கூட கன்க்ளூஷனில் இவங்க சொல்கிறது என்ன, இனிமே தான் கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கிட்ட டெஸ்ட் பண்ணணுன்னே சொல்கிறாங்க. ஆனால் இதை வைத்து கதை சொல்பவர்களெல்லாம் எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, 1 வருஷமாக இந்த டெஸ்ட் நடந்தது, இதெல்லாம் ப்ரூவ்டு, இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி வேலிடு, இது எல்லாமே சயின்ஸில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னெல்லாம் கதைகள் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற கதைகளை எல்லாம் கேட்டால் எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிக்கல் காலேஜஸ்லலாம் கார்டியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை, அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இழுத்து மூடிடலாம். கார்டியாலஜிஸ்டாக இருக்கும் டாக்டர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்திலேயே எல்லாமே சரியாயிடுது, இனிமேல் ஃப்யூச்சரில் கூட எந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் வராது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த அளவுக்கு தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எதுவுமே உண்மை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ரெகுலராக அதற்குரிய மருந்துகளை உரிய மருத்துவர்களிடம் கன்சல்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படின்னா ரெகுலராக ஒரு ஹெல்த் செக்அப், ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஒரு ஹெல்த் செக்அப், ஃபுல் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னா அதற்கு உரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இது மாதிரியெல்லாம் பண்ணுங்களே தவிர இந்த மாதிரியாக சோஷியல் மீடியாவில் வரும் மெடிக்கல் அட்வைஸ் எதையுமே எடுத்துக்காதீங்க. உங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் ஏற்றுக்காதீங்க. நன்றி.